சும்மா உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும். சரி, நம்ம ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கலாக கொடுப்போம், வீடியோங்கிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு எப்போ என்ட்ரு ஆனீங்க, என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். 2001 நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். சொல்லுங்கள். 2001 காரில் ஆரம்பித்து இப்போ பஸ்ஸில் இருந்தோம். பஸ்ஸுக்கு வந்து 2007 பஸ் ஃபீல்டுக்கு வந்தோம். அதுலேருந்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட ரூட் எங்கெங்கே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். கீழக்கரை சென்னை போகுது, தொண்டி சென்னை போகுது, பேராவூர்ணி சென்னை போகுது, அதிராமட்டம் சென்னை போகுது, அத்திக்கடக்குத்தானூர் சென்னை போகுது. அது இல்லாமல் மப்சல் சர்வீஸ். சரி சார். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் என்ட்ரானப்போ ஒரு சர்வே பண்ணியிருப்பீங்களா, எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்ட்டு. உங்களோட வியூ எப்படி இருந்துச்சு, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது ஃபீல்டில்? எனக்கு ஒன்றுமே தெரில. நான் சின்ன பிள்ளை 10 வயசுலேருந்தே வந்து இந்த மோட்டாரில் இருக்கேன். சரி. அதனால் ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருக்கும் போது சரியாக வராது. இன்னும் அனுபவம் தான். சொல்லுங்கள். பல வண்டி வச்சுருக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி நல்லா பீக்கில் வரும், வண்டி இதாக இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கும். 1 2 வச்சுருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ டிரான்ஸ்போர்ட் பெருசாக செய்கிறதுனால இதாக இருக்கும். சரி சரி. அதில் ஒத்துழைப்பு, ஸ்டாஃபுங்களோட ஒத்துழைப்பு நிறையா. ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதிகமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க, அதனால் அதில் நிறைய ட்ராபேக் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட வியூ எப்படி அமைச்சிங்க, சக்ஸஸ்க்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா. எனக்கு மோட்டாரில் தான் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக. சரி. வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேறு எந்த பிஸ்னஸ் போனாலும் நமக்கு சரியாக இருக்கும், செட் ஆகும். சரி. மோட்டார் பிஸ்னஸ் மட்டும் தான் நமக்கு செட் ஆனது. அதை சூஸ் பண்ணி ஓகே. இப்போ கன்சியூமர் உங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ கன்சியூமரோட மனநிலையை புரிஞ்சுக்கணும் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட என்ன திட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். புரியல. கன்சியூமர் இல்லை, பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன தேவைகளை உங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்க? அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம். அதாவது நம்ம பட்ட என்பது அடுத்தவங்க படக்கூடாதுன்னு தான் இந்த தொழில் பண்ணுறோம். அதே போல் பேசஞ்சர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுங்கிறது தான் முக்கியம். காசை பெருசாக நம்ம நினைக்கவே இல்லை. சர்வீஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் நம்ம ஆரம்பித்து இன்ன வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். சில பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது நாள் வரைக்கும் நல்ல ராகத்து வந்து நல்ல நேமில் இருக்கும். நேமில் இருக்கணும்னா கஸ்டமர் சர்வீஸுக்கு நல்லா பண்ணுறதுனால தான் அவங்க நமக்கு வந்து வர்றாங்க திருப்பி. நம்மள்கிட்ட வந்தவங்க எந்த வண்டிக்கு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு சர்வீஸ் நம்மளுடைய ஸ்டாஃபும் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதில் வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பீக் ஹவர்ஸ் பீக் டேட்ஸ்னு எதுவும் உண்டா? அந்த டயத்தில் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? மற்றவங்கள்லாம் பீக் ஹவர்ஸில் வந்து கூடுதலாக போடுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி பண்ணுறது இல்லை. நம்ம எப்படி பண்ணுறோம்னா, ரெகுலர் வண்டினா ரெகுலர் பஸ்ஸு போகும்போது அந்த ரெகுலர் ஃபேர் என்னவோ அந்த ஃபேர் தான் நம்ம வாங்கிக்கிறோம். சரி. அப்படி நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமருக்கு நம்ம வண்டி கொடுக்கணுங்கிறதுனால அது ஒரு வண்டியோ 2 வண்டியோ அங்கேருந்து எம்டி எடுத்துகிட்டு சொல்லுவோம். சரி. ஆப்போசிட் போயிருக்கிற வண்டியை எம்டி எடுத்துகிட்டு சொல்லி அது போடும்போது மட்டும் நம்ம ஒரு இதுலேருந்து ஒரு 50% எக்ஸஸ் பண்ணி போடுறோம். ஆனால் அது லாஸ் தான். இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுங்கிறனால பண்ணுறோம். ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து நிறையா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது பர்த் வண்டி அந்த மாதிரிலாம் வந்துருக்கு இல்லையா, அது மாதிரி என்ன மாதிரி நீங்கள் எதுவும் லஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? என்ன வசதிகள் அப்படின்னா எப்படி இருக்குது? புஷ் இந்த மாதிரி ஒன்றும் வசதி பண்ணலை, பண்ணுறதுக்கு உள்ள முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. ஓகே. இப்போ இந்த தனியார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் எந்தளவு சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ பர்மிட் அப்படிங்கிறது வந்து இப்போ டெய்லியும் பர்மிட்டுங்களும் சில ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு நடைமுறையில் எந்த ஒரு சாத்தியமாக இருக்குன்னு சொல்லலாம்? இது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ ஆம்னி பஸ் பொறுத்தளவுக்கு வந்து பர்மிட்டுங்கிறது கொடுத்துருவாங்க 5 இயர்ஸ்க்கு. சரி. எவ்ரி 3 மந்த்து வந்து டேக்ஸ் வந்து டேக்ஸ் கூடுதல் தான். இருந்தாலும் ஃபேர் வாங்குறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க. சரி சரி. இந்த ஸ்பேர் பஸ்ஸு போட்டால் தான் வந்து டெய்லி டேக்ஸ் கட்டணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே வந்து லீஸுக்கு எடுத்து ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு எல்லா வண்டியும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லா அசோசியேஷன்லையும் எந்தெந்த வண்டிலாம் லீஸுக்கு கொடுத்துருக்காங்களோ வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது எல்லாருக்கும்.
ஓகே. இப்போ வந்து டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இருந்துகிட்டே இருக்கும், மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே. இது டிரான்ஸ்போர்ட் ஃபீல்ட எந்த அளவு பாதிச்சிருக்கு? இப்போ நீங்க வந்து ரேட்டு டிக்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, இதுல வந்து ஃப்ளெக்சிபிள் வரப்போ கன்சியூமர்ட்ட எந்த மாரி எதிர்ப்புகள் வருது, பாதிப்புகள் வருது? கன் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஏற்றி கேட்டதில்லை. அதாவது அப்போ 50 காசு 50 காசாக ஏற்றுறாங்க. சரி. நம்ம இப்போ வேறு இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு. சரி. இந்த 5 ரூபா ஒரே டைமில் ஏற்றினாங்க இல்லையா டீசலு, அந்த டயத்தில் தான் நம்ம ஃபேர் கூட்டணும். சரி. இப்பயும் எங்கள் தலைவர், அசோசியேஷன் தலைவர் அப்சல் வந்து சொல்லியிருக்கிறார், மணி ஃபேரை வந்து கூட்டுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேர் கூட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. ஓகே. இப்போ எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ ராகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கணும் இல்லையா? என்ன ரீசன் சொல்லலாம்? இப்போ ரேட்டை வைஸா இல்லை ராகத்தில் வந்து ரேட்டு மட்டும் இல்லை, ரேட்டு எப்போதும் நார்மலாக இருக்கும். எப்போ வந்தாலும் சர்வீஸு ஒரே சர்வீஸ் தான். மற்றவங்களுக்கு ஒரு சர்வீஸு, இவங்களுக்கு ஒரு சர்வீஸ்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்வீஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த டைமாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரி. வண்டி எங்கேயா நின்றாலும் இது பண்ணாலும் மாற்றி கொடுக்குறது, இல்லை நம்ம வண்டியிலேயே மாற்றி கொடுக்குறது, இந்த பிளானு. அதே மாதிரி ஃபோன் புக்கிங் பெரும்பாலும் நமக்கு அதிகமாக எடுக்கும். சரி. மற்றவங்கெல்லாம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம வண்டியில் அந்த இது இல்லை. நமக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா டிக்கெட் போட்டு வச்சுப்போம். அவங்கள வழியில் எங்கே சொல்கிறாங்களோ போர்டிங்க அவங்கள ஏற்றிக்கிட்டு காசு வாங்கிக்குவோம். அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் டிரான்ஸ்போர்ட் போட்டு ஒரு சர்வே பண்ணப்போ கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிக்கெட் ப்ரைவேட் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் ஃபில் ஆயிடுது. சில டைமில் ஒரு 10 டிக்கெட் 20 டிக்கெட் தான் இருக்குனாக்கா ஃபில் ஆகிற வரைக்கும் ஒரு டைமிங் லேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் எங்களால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு போக முடியலங்கிற ஒரு கருத்து ஆம்னி பஸ் சைடில் சொல்கிறாங்க கன்சூமர். இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் அந்த டயத்துக்கு எடுக்கும். அதாவது 10 மணிக்கு தஞ்சாவூர் பாயிண்டில் எடுக்கிறோம் அப்படின்னா டிக்கெட்டே இல்லை, ஒரு சீட்டு தான் இருந்தால் கூட நாங்கள் வந்து பார்க்குறதில்ல, எடுத்துகிட்டு போயிடுவோம். மற்றவங்க எல்லாரும் வந்து குவி போடுறாங்க, டிக்கெட்டு பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, 200 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம ஏஜென்ட்டுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்க மட்டும் சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, 100 200 டிக்கெட் 200 250 ரூபா போட்டு அந்த வண்டி லூஸாக போகக்கூடாது ஏற்றி விடுவாங்க. நம்ம அதை வந்து விரும்புறதில்லை. அதனால நமக்கு ஆஃபீஸ் டிக்கெட் பெரும்பாலும் எப்போதுமே ஆகிடும், புக்கிங் ஆகிடும். ஆமாம். ஓகே. இப்போ மற்ற ஏஜென்சி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, புக்கிங் ஏஜென்சின்ட்டு, இதுக்கு எதுக்கு நாம்ஸ் உண்டா இல்லை உங்கள் சரௌண்டிங்ஸ் மட்டும்தான் நீங்களே டைரெக்டாக லிங்க் பண்ணிடுறீங்களா? இல்லை, நம்ம ஓன் ஆஃபீஸ்ன்னு சில இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கேன். பாக்கி எல்லாமே ஏஜென்ட் கொடுத்துருக்கேன். ஏஜென்ட் கொடுக்கும்போது 10% அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு அவங்க போடுறாங்க. ஓகே. இப்போ இன்றைக்கி இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் நீங்கள் எத்தனோட ஆகுது, உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா? ஒரு திருப்தியான வெற்றி இருக்கான்னு சொல்லலாமா? திருப்தியான வெற்றி இல்லை, இப்போ தான் வண்டி பெருக்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாஃபுகள் நிறையா இருக்காங்க, ஸ்டாஃப் சப்போர்ட் இருக்குது. அச்சீவர் பண்ணுறதுக்கு இன்னொரு 2 வருஷத்தில் நம்ம நினைச்சதை நினைக்கணும். என்ன இலக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் என்ன இலக்குன்னு சொல்லுவாங்க? இலக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதை. ஓகே. இப்போ வேறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உண்டு அவங்க இதில் ஏதோ அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மலேசியா இதெல்லாம் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம், டூர் பேக்கேஜ் மாதிரி. சரி. அது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் அது நடைமுறைக்கு வரல. சரி. இன்ஷால்லா அது விரைவில் வரும். அது ஒன்றுமே. ஓகே சார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, ஒரு பரவலான செய்தி என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டாக்டரேட் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு செய்தி பரவலாக இருக்குது. இது எதற்காக கொடுக்கப்பட்டது, யாரால எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது? டாக்டரேட் கொடுத்தது நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் சமூக சேவை செஞ்சதுக்காக எனக்கு வந்து டாக்டரேட். அவங்க 6 மாத காலமாக வந்து என்னை வந்து வாட்ச் பண்ணிட்டாங்க. சரி. வாட்ச் பண்ணப்போ நீங்கள் பிஸ்னஸ் தமிழகம் புக்கையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த புக்கில் வச்சு பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஊராக என்னுடைய சர்வீஸு எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் போய் சில கஸ்டமர்கள்ட்ட, சில ஏஜெண்ட்டுகள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. என்னுடைய இது எப்படி என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டாக்டரேட் கொடுத்தாங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி மேரிலாண்ட் USA, அங்கேருந்து வந்து வேந்தர் செல்வின் குமார் வந்து எனக்கு பட்டம் எங்கே போய் கொடுத்தாங்க? இந்த மதுரை பாண்டியன் ஹோட்டலில் வச்சு ஹாலில் அரேஞ்ச் பண்ணி 26ஆம் தேதி பிப்ரவரி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு தன்னிறைவு எப்படி தெரியுது? இந்த ஒரு சமூக சேவையில் கிடைச்ச ஒரு சமூக சேவை எப்போதும் தெரியாமல் நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்குது. இன்னும் மேலும் எனக்கு செய்ய